ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய தைப்பூசத்துக்கு பிறகு மீனம் ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இது கூடவே தைப்பூச திருவிழா பற்றியும் அந்த நாளில் நாம் எந்த மாதிரியான வழிபாட்டு முறை விரதம் இதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது, ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதம் தைப்பூசம் நமக்கு பிப்ரவரி 11ஆம் தேதி அமைஞ்சு வருதுங்க. அதுவும் முருகனுக்கே உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அமைஞ்சிருக்குது. அன்னைக்கு பௌர்ணமியும் கூட தாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் அன்னைக்கு தாங்க தைப்பூசமானது கொண்டாடுறது வழக்கமாக இருக்குது. இது கூடவே பௌர்ணமியும் சேர்ந்தே தாங்க எப்பயும் வரும். அதனால் இந்த பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் சேர்ற இந்த தைப்பூச நாள் அன்னைக்கு நம்ம முருகனை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பூச நட்சத்திரம் நமக்கு பிப்ரவரி 10ஆம் தேதி நைட்டு 7:13 ஆரம்பித்து அடுத்த நாள் பிப்ரவரி 11ஆம் தேதி நைட்டு 7:31 வரைக்குமே இந்த பூச நட்சத்திரமானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த நாளில் மக்கள் எல்லாருமே முருகனுக்காக விரதம் இருந்து அவங்களோட நிறைக்குறைகளை சொல்லி வழிபடுறது தாங்க வழக்கம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூச நாளில் நம்ம எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் விரதம் இது எல்லாமே வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாங்க. தை மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான நாளில் ஒன்று தாங்க இந்த தைப்பூசம். இதில் பலவிதமான பிரச்சனைகள் குறைகளை தீர்க்கக்கூடிய அற்புதமான நாள் அப்படிங்கிறதுனால தான் மக்கள் எல்லாருமே இந்த தைப்பூச விழாவை கடைபிடிக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, உலகத்தில் எங்கெல்லாம் தமிழ் மக்கள் இருக்கிறாங்களோ அங்கே எல்லா இடத்துலையுமே இந்த தைப்பூச விழா கொண்டாடுறது வழக்கமாக தாங்க இருந்துக்கிட்டு இருக்குது. சிவனோட நெத்தியிலிருந்து உதித்த முருக பெருமானை 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்க. அன்னை பார்வதி தேவி கட்டி அணைக்கதாங்க இவர் ஒரே உருவமாய் ஆனாரு. ஆண்டி கோலத்தில் பழனி மலை மேலே நின்றுட்டு இருந்த முருகனுக்கு அன்னை பார்வதி தேவி அசுரர்களை அழிக்கிறதுக்காக ஞானவேல் வழங்கியதும் இந்த தைப்பூச திருநாளில் தான் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்படுதுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா மற்ற முருகனோட 6 படை வீடுகளை காட்டிலுமே இந்த பழனியில் தைப்பூச விழா ரொம்பவே விமர்சையாக கோலாகலமாக கொண்டாடப்படுதுங்க. இந்த பழனி மலையில் 10 நாள் விழாவாக தாங்க தைப்பூசம் கொண்டாடப்படுது. பழனி மலை அடிவாரத்தில் இருக்கிற பெரியநாயகி அம்மன் கோவிலில் தான் கொடியேற்றப்பட்டு இந்த விழா நடத்தப்படுதுங்க. இது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு அந்த 10 நாளுமே பலவிதமான அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு திருவீதி விழா கூட்டிகிட்டு வராங்க. தேரோட்டம், தெப்பத்தேர் இந்த விழா எல்லாமே நடக்குதுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க முடிஞ்சவங்க எல்லாருமே இந்த நாட்களில் போய் திருவிழாவை பார்த்துட்டு முருகனை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த தைப்பூச திருவிழா அன்னைக்கு நாம் எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் விரதம் இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு காலையிலேயே எழுந்திரிச்சு வீட்டில் விளக்கேற்றி வச்சு தெய்வ வழிபாட்டை நம்ம தொடங்கிடலாங்க. முருகனோட ஃபோட்டோ இல்லைன்னா விக்கிரகம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதனால சுத்தம் செஞ்சு சந்தன குங்குமம் வச்சு பூ வச்சு சுவாமியை அலங்காரம் செய்யுங்க. அன்னைக்கு நெய்வேத்தியமாக ஏதாவது இனிப்பு செஞ்சு வைக்கலாங்க. சர்க்கரை பொங்கல், பாயாசம் இல்லைன்னா பஞ்சாமிர்தம் இது மாதிரி ஏதாவது செஞ்சு வைக்கலாம். எதுவும் முடியாத பட்சத்தில் 2 வாழைப்பழமும் வெத்தலைப்பாக்கு இருந்தாலுமே போதுங்க. அதை வச்சு நம்ம வழிபாடு செஞ்சிடலாம். இந்த தைப்பூசத்துக்காக முருகனுக்கு 48 நாள் இல்லைன்னா 21 நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்கிற வழக்கம் கூட இருக்குதுங்க. முடியாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 6 நாள் விரதமாவது இருந்து இந்த தைப்பூசம் அன்னைக்கு முருகனை நம்ம வழிபாடு செய்கிறது மூலியமா நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்குங்க. இந்த நாட்களில் நம்ம முருகனை வழிபடுறதுக்காக குறிப்பாக கந்தசஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கலிவெண்பா, திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ் இப்படின்னு இன்னும் பல பாடல்கள் மூலமாக நம்ம முருகனை வழிபாடு செய்யலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரம் ஒன்னே போதுங்க, நம்மளோட குறைகள் எல்லாமே தீர்ந்துடும். இது கூடவே இந்த நாளில் நம்ம வேல் வழிபாடு கூட செய்யலாங்க. ஏன்னா முருகன் அப்படின்னு சொன்னாலே வேல் தானே. வேல் வேறு முருகன் வேறு அப்படின்னு நம்மளை பிரித்து சொல்லவே முடியாதுங்க. பல கோவிலில் பார்த்தீங்கன்னா முருகனோட விக்கிரகத்துக்கு பதிலாக வேலியே பிரதிஷ்டை செஞ்சு அதையும் மூலஸ்தலமாக வச்சு வழிபடக்கூடிய கோயில் கூட இருக்குதுங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்தில் மற்ற எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரியான கோயில்கள் அமைச்சு தாங்க இருக்குது. அப்போ முருகனோட வழிபாட்டில் வேலுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான வெற்றிகளையும் நமக்கு தரக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னா அது இந்த வேல் வழிபாடு தாங்க. இந்த வேல் வழிபாட்டை நம்ம வீட்டிலேயே பூஜை அறையில் வச்சு செய்யலாங்க. தினமுமே வழிபாடு செய்யலாம். இல்லை முடியாத பட்சத்தில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில கூட அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்கிறது மூலியமா நல்ல பலன்கள் கிடைக்குங்க உங்களுக்கு. இது கூடவே வேலுக்கு உண்டான மந்திரத்தையும் பாராயணம் செய்யலாங்க. வேல்மாறல், வேல் வகுப்பு இது எல்லாமே ரொம்ப உகந்த மந்திரமாக இருக்கும். இந்த தைப்பூசம் அன்னைக்கு நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு காலையில இருந்தே சாப்பிடாம இருந்து
முருகனை தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா விரதத்தை நீங்கள் நிறைவு செஞ்சுக்கலாங்க. உங்களோட உடல்நிலையை பொறுத்த மாதிரி பால் பழம் கூட சாப்பிட்டுக்கலாம். எந்த ஒரு தவறுமே கிடையாதுங்க. இதுவே கோவிலுக்கு போகக்கூடியவங்க அன்னைக்கு காவடி எடுத்து போகிறத தாங்க வழக்கமாக வச்சுருக்காங்க. முருகனுக்கு வந்து 16 வகையான காவடிகள் எடுக்கிறது ரொம்பவே விசேஷமானது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, சர்க்கரை காவடி, தீர்த்த காவடி, பறவை காவடி, மச்சக்காவடி, மயில் காவடி, இப்படின்னு இன்னும் பல வகையான காவடிகள் இருக்குதுங்க. இதில் ஒவ்வொரு காவடிக்குமே ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு போகிற காவடிகள் மூலமாக உங்களுக்கு பலவிதமான நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்குங்க. முருக பெருமானுக்கு உகந்த இந்த நாளில் வந்து தைப்பூசம் அன்னைக்கு பாத யாத்திரையை போகிற வழக்கம் கூட நிறைய பேத்துக்கு இருக்குதுங்க. இந்த நாளில் வந்து நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா கல்வி, செல்வம், ஞானம் இது மூணுலையுமே சிறந்து விளங்க முடியுங்க. இது மாதிரி யாரெல்லாம் முருகனுக்காக காவடி எடுத்து பாத யாத்திரையா போறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கூடவே முருக பெருமானை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இந்த மாதத்துல வரக்கூடிய பூச நட்சத்திரம் வந்து முருகனுக்கு மட்டும் இல்லைங்க, குரு பகவானுக்கும் உகந்ததா தான் சொல்லப்படுது. அதனால பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நாம வழிபடுறது மூலியமா முருகனோட அருள் மட்டும் இல்லாம எல்லா செல்வங்களையும் நமக்கு தரக்கூடிய குரு பகவானோட அருளும் நமக்கு கிடைக்குங்க. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த தைப்பூசத்துக்கு பிறகு மீனம் ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு இப்ப தொடர்ந்து பார்க்கலாங்க. இந்த பிப்ரவரி மாசத்துல மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்படி இருக்க போகுதுன்னா, ராசியில வந்து சுக்கிரன் உச்சமா அமர்ந்திருக்கிறாருங்க. இந்த மாதத்தையே அப்படிதான் துவங்கி இருக்கிறாரு. அதனால சிறப்பான அம்சம் தாங்க உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களோட வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பான சூழ்நிலை தாங்க ஏற்படுத்த போகுது இந்த மாதம். பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு செழிப்பான முன்னேற்றம் தாங்க கிடைக்க போகுது. அதனால இந்த மாதம் வந்து நீங்க ஆடம்பரமா அதிகமா காட்டுவீங்க. தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஆடை அணிகள் இது மாதிரியான வாங்குறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாகவே இருக்குதுங்க. ஜிம்முக்கு போறீங்க அப்படின்னா வசீகர தோற்றமெல்லாம் உங்களுக்கு உண்டாகும் இந்த மாதத்துல. இந்த பிப்ரவரி மாதம் வந்து மீனராசிக்காரங்களுக்கு உங்களோட முயற்சி எல்லாமே வெற்றி கிடைக்க போகுதுங்க. சக்சஸ் அப்படிங்கிற வார்த்தையை நோக்கி தான் இனிமேட்டுக்கு நீங்க நகர போறீங்க. செல்வ செழிப்புடன் நீங்க மேலவங்க தங்க போறீங்க. பயணங்கள் மூலமா நல்ல ஒரு சிறப்புலாம் கிடைக்க போகுது. இருந்தாலுமே கூட நைட் டைம் டிராவலை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. உங்களுக்கு பல இடத்துல இருந்து திருமண தடைகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கி இந்த டைம் வந்து திருமணம் செய்து எல்லாமே வந்து சேரப்போகுதுங்க. திருமணம் அமையறதுக்கான வாய்ப்பு தான் கிடைக்கவும் போகுது இந்த மாதம் உங்களுக்கு. இருந்தாலுமே ஒரு சில மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட மனசுக்கு பிடிக்காத மாதிரி திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. உங்களோட மனசுல இருக்கிற விஷயத்த வெளிப்படையாக பேசிக்கிறது நல்லது. அதனால திருமணம் சார்ந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லதுங்க. இதுவே நாகதோஷம், செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க அப்படின்னா இது மாதிரியான தோஷங்களுக்கு வந்து நீங்க பரிகாரம் செஞ்சு நிவர்த்தி செஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதன் மூலியமா நல்ல ஒரு வரன்லாம் உங்களுக்கு தேடி வரும். இது நாள் வரைக்கும் தடைப்பட்டிருந்த திருமணம் எல்லாமே நடக்குங்க. இந்த மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து பெண்களால் ஏதாவது அவமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு. இது கூடவே ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனையெல்லாம் வரலாம். அதனால நீங்க எந்த ஒரு விஷயம் செய்யறீங்க அப்படின்னாலும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நிதானமாக பேசுங்க. உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக தாங்க நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மீனம் ராசிக்கார பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க இந்த மாதம். இது நாள் வரைக்கும் நீங்கள் வேலை கிடைக்காம இல்லை அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்க அதுவும் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதம் வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்குங்க. வேலையில் வந்து நீங்கள் இடமாற்றம் செய்கிறீங்க அப்படின்னா அது கூட இந்த டைம் வந்து செஞ்சுக்கலாங்க. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. சின்ன சின்னதாக ஏதாவது பிரச்சனை வந்தாலுமே கூட அதெல்லாம் உடனே டாக்டர்கிட்ட காட்டி சரி செஞ்சுக்கோங்க. இல்லைன்னா டேப்லெட் போட்டுக்கோங்க. மீன ராசிக்காரங்களோட வீட்டு சார்ந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஏதாவது தோஷங்கள் இருக்கலாங்க. ஏன்னா வீடு வாஸ்து சம்மந்தப்பட்ட தோஷம் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. உங்களுடைய ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது பரிகாரம் செய்யணும் அப்படின்னா அதை கூட இப்போ செஞ்சுக்கலாங்க. ஏன்னா நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷத்தை வந்து நாம நிவர்த்தி செஞ்சுக்கிறது மூலியமா நல்ல ஒரு பலன்லாம் நமக்கு கிடைக்குங்க. இன்னும் ஒரு சில மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்க போகுதுங்க. இதுவே படிப்பு சம்மந்தமா இல்லைன்னா வேலை சம்மந்தமா ஏதாவது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல மாதம் அப்படின்னே சொல்லலாங்க. கம்யூனிகேஷன் சம்மந்தமா இல்லைன்னா கம்ப்யூட்டர் சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அனுகூலம் தாங்க கிடைக்க போகுது. மாணவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சியெல்லாம் ஏற்பட போகுதுங்க. 10வது 11வது 12வது படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் இந்த டைம் வந்து உடல் நலத்திலே கொஞ்சம் அக்கறை காட்டிக்கோங்க. பாடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் கொஞ்சம் நல்லது தாங்க. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை தாங்க உருவாக போகுது. வீட்டில் வந்து ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் இருக்குவீங்க.
குழந்தைங்க கூடயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்குவீங்க. இருந்தாலுமே கூட சின்ன சின்னதாக சண்டை, கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அது எல்லாமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோங்க. தொழில் வியாபாரம் சம்மந்தமாக ரொம்பவே நல்லா தாங்க இருக்குது. இந்த டைம் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி தான் கொடுக்க போகுது. இருந்தாலுமே கூட புதுசாக எந்த ஒரு தொழிலையுமே முதலீடு செய்யாதீங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த தைப்பூசத்துக்கு பிறகு மீனம் ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. எல்லா தடைகளையுமே சரி செய்யறதுக்காக இந்த மாதம் உங்களுக்கு பெண் தெய்வ வழிபாடு ரொம்பவே நல்ல பலன்கள் கொடுக்குங்க. அதிலும் குறிப்பாக ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாளை வழிபடுறது மூலியமா நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. ஆண்டாள் பாசுரத்தையும் படிக்கிறது நல்லது. நாச்சியார் திருமொழி கூட படிக்கலாங்க. இது படிக்கிறது மூலியமா திருமண தடைகள் கூட நீங்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.